நீதிக்கு தலை வணங்குவோம். இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் ஆதிகேசவலு அவர்களுடைய நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரணை நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவிலிலும் கோவை மாநகரம் கோட்டை ஈஸ்வரன் கோவிலிலும் குடமுழுக்கு விரைவில் நடைபெற உள்ளது. அந்த சமயத்தில் குடமுழுக்கு விழாவில் சமஸ்கிருத மந்திரங்களுக்கு இணையாக தமிழ் மந்திரங்களை பயன்படுத்த அனுமதி கோரி கோயம்புத்தூரை சேர்ந்த சண்டிகேஸ்வரர் ஆன்மீக அறக்கட்டளை சார்பாக நண்பர் சுரேஷ் அவர்கள் மனு தாக்கல் செய்தார். அந்த வழக்கை விசாரித்த நீதியரசர் அவர்கள் சமஸ்கிருத மந்திரங்களுக்கு இணையாக தமிழ் மந்திரங்களை பயன்படுத்த அனுமதி அளித்து உத்தரவிட்டார். வழக்கு விசாரணையின் பொழுது தமிழ் எதிரிகள் இடையீட்டு மனு ஆக வந்து குறுக்கீடு செய்து தமிழிலே மந்திரங்கள் இல்லை, சமஸ்கிருதத்தில்தான் கடவுளுக்கு ஏற்ற மந்திரங்கள் உண்டு என்று பிரச்சனை செய்தார்கள். அதனை நீதியரசர் ஏற்றுக்கொள்ளாமல் சமஸ்கிருதத்திலே மந்திரங்களை குடமுழுக்கும் போது சொல்லுகிற பொழுது சுவாகா என்று சொல்வதற்கு இணையாக ஏற்றருள்க என்ற தமிழ் சொல் இருக்கும் பொழுது அது எப்படி கடவுளுக்கு புரியாமல் இருக்க முடியும் என்று வழக்கை தாக்கல் செய்த வழக்கறிஞர் அமர்தீப் அவர்கள் செய்த வாதுரையை ஏற்று சிறந்த உத்தரவை நீதிபதி அவர்கள் பிறப்பித்துள்ளார்கள். இதற்காக நீதி அரசருக்கும் நீதிமன்றத்திற்கும் தமிழ் ஆன்மீகவாதிகள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வது கரூர் வழக்கறிஞர் தமிழ் ராஜேந்திரன். வணக்கம்.